வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் எல்இடி இண்டிகேட்டர் பல்பு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. இந்த இண்டிகேட்டர் இந்த வண்டிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இண்டிகேட்டரை மாற்ற வேணாம், ஆனால் எல்இடியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற எல்இடி பல்பை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். நார்மலாக உங்களுக்கு நார்மலான பல்பை பார்த்து போர் அடிச்சிருச்சு, எல்இடியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். வெறும் 2 நிமிஷத்தில் நம்ம வந்து நார்மல் பல்பில் இருந்து எல்இடிக்கு கன்வெர்ட் ஆகிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 22 டாட்ஸ் இருக்கும். ஸோ மேலே அந்த புள்ளியாக தெரிஞ்சு பார்த்திங்களா, எல்லாமே 22 டாட்ஸில் வந்து அந்த எல்இடி வந்து 22 எல்இடி இதில் இருக்கும். ஸோ அதோட பவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பகலில் பார்க்குறதோட நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த கலர் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரெட் கலரை சூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 கலரில் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம சூஸ் பண்ண கலர் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் கலர். ஏன்னா இதோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோவில் இருக்கிறதுனால ப்ளூ போட்டோன்னா அந்தளவு தெரியாது. உங்கள் வண்டியில் மேலே கவர் வந்து ஒயிட் கலர் கவராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளூவை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு மொத்தம் தேவை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 இண்டிகேட்டர் பல்பு தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், மற்றெல்லாம் தூரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து 4 இண்டிகேட்டர் பல்பு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பழைய இண்டிகேட்டர் பல்ப் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து இண்டிகேட்டருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து ரெஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கவரை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரெஃப்ளெக்ஷனை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பல்பை வந்து லைட்டாக வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் திருக்குனீங்க அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அவ்வளோதான், பழைய பல்பை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பழைய பல்புக்கு வந்து பாய் பாய் சொல்லிவிட்டு நம்மளோட புது எல்இடி பல்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது அதே மாதிரி தான். உள்ளே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் தள்ளினீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஈஸியாக ஃபிட் ஆகிரும். அந்தளவு எந்த ரிஸ்க்கும் இல்லை. இதே மெத்தட் தான். அதுக்கப்புறம் ரெஃப்ளெக்ஷனை போட்டுட்டு அந்த இண்டிகேட்டரில் மேலே இருக்கிற கவரை போட்டால் வேலை முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி 4 இண்டிகேட்டர் நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதே ப்ராசஸை 4 நான் காட்ட விரும்பலை. ஓகே, ஃபைனலாக என்ன லுக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நார்மல் பல்போட எல்இடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு பல்பை விட எல்இடியோடது லுக் வந்து நல்லாவே இருக்கும். நம்மளோடதில் வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா 22 டாட்ஸ் இருக்கும். கேமராவில் அந்த அளவு விசிபிள் ஆகலை. நைட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரிக்கு பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் எது வேணும் அப்படின்னா mkbikerpitstop அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.